ஒரு எஃப்ஐஆர் எப்படி போடணும், how to file an FIR in India பார்க்கலாமா? எஃப்ஐஆர்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். போலீஸ்க்கு ஒரு ரிகனைசபிள் அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி ரிட்டன் ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான். ஃபர்ஸ்ட் நீங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கான ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன். நீங்க யார்கிட்ட போகணும்னா, நீங்க கிரைம் நடந்த ஏரியால அங்க இருக்கிற ஒரு நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஃபீ வந்து போலீஸ் சார்ஜ் வாங்க கூடாது. செகண்ட் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் எப்படி போடணும்னு சொல்றேன். ரெண்டு விதமா போடலாம், ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட். ஓரல் கம்ப்ளைண்ட்ல வந்து போலீஸ் எழுதி வாங்கிப்பாங்க. போலீஸ் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை உங்ககிட்ட வாசிச்சு காட்டுவாங்க. அது கரெக்டா இருந்ததுன்னா நீங்க சிக்னேச்சர் பண்ணி போலீஸ் கிட்ட அதை கொடுத்துடலாம். எஃப்ஐஆர் காப்பிக்கு மணி எல்லாம் கிடையாது, அது ஃப்ரீ காப்பி தான். இப்போ எஃப்ஐஆர் காப்பில என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர். செகண்ட் பாத்தீங்கன்னா கிரைம் நடந்த டேட், டைம், பிளேஸ். தேர்ட் பாத்தீங்கன்னா வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன், அதை நீங்க சிம்பிளா அதை பிரீஃப் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்யூஸ் டீடைல், அதுக்கப்புறம் விட்னஸ் இருந்தாங்கன்னா அவங்க டீடைல்ஸும் அதில் ஆட் ஆகும். எண்ணில் உங்க சிக்னேச்சர் இருக்கும். இன்கேஸ் போலீஸ் உங்க எஃப்ஐஆர் எடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணலாம் நான் சொல்றேன். எஸ்பி இல்ல டிஎஸ்பி ஆஃபீஸ்ல ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் ப்ரூஃபை நீங்க சென்ட் பண்ணலாம். அதோட செக்ஷன் பாத்தீங்கன்னா 174 BNSS. இப்போ செகண்ட் ஆப்ஷன் சொல்றேன். மெஜிஸ்ட்ரேட் கிட்ட இல்ல ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து நீங்க பெட்டிஷன் கொடுக்கலாம். கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு தாங்க ஆகணும். லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடுறது கம்பல்சரியான்னு கேட்டா, அது ஒரு இக்னைசபிள் அஃபென்ஸா இருந்தா எஃப்ஐஆர் மஸ்டா போடணும். மைனர் இஷ்யூவா இருந்தா CSR இல்ல NC கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா பயப்படாம போயிட்டு எஃப்ஐஆர் போடுங்க. லா உங்க பக்கம். For more legal content like this, please do follow and do subscribe. Thank you.